அழைக்கிறேன். அலி மஸ்தி எப்பயுமே டைம் கீப் அப் பண்ணுறவங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அற்புதமான பொன்விழா மன்போஸ்லா அரபிக் கல்லூரி இந்த பொன்விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்லூரியுடைய தகுதிமிக்க முதல்வர் இம்தாதுல்லா ஃபாசில் பாக்கி ஹசரத் அவர்களே, மற்றும் விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய ஜாமியா பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருமக்களே, மன்போஸ்லா அரபிக்களுடைய நிர்வாக பெருமக்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்களே, அற்புதமான ஜமாத்தார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, சங்கைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அன்னை ஹதீஜா மகளிர் அரபிக் கல்லூரியுடைய உஸ்தாதா பெருந்தகைகளே, மாணவிகளே, விழா கதாநாயகர்களாக வீற்றிருக்கக்கூடிய எனது சக ஆலிம் பெருமக்களே, ஹாஃபில்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது இனிய சலாத்தை தெரிவித்தவனாக 10 நிமிஷம் தான் தந்திருக்காங்க. முஜிபஸ் வேறு சொன்னார், நீ 10 நிமிஷத்தை தாண்டன்னு வச்சுக்கேன், நானே இழுத்து உட்கார வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கிறாரு. நான் பதில் அவருக்கும் சொல்லிட்டேன், நீங்கள் 10 நிமிஷம் தானா நானும் இழுப்பேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அது வேறு விஷயம். விழா ஒரு சீரியஸாகவே போயிட்டுருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் சிந்தனைக்கு ஒரே ஒரு செய்தியை எப்பொழுதுமே மன்போஸ்லா அரபிக்களுடைய பட்டமளிப்பு விழாவில் நான் சொல்லுவேன். செப்டம்பர் 5 சிசிடிவி கேமரா, ஷாஜஹான், நசரத் சம்மந்தமெல்லாம் பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க. இந்த மூணையுமே ஞாபகம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் செப்டம்பர் 5 சிசிடிவி கேமரா, ஷாஜஹான் என்பதை திரும்ப சொல்லியவனாக. எல்லாருக்கும் எதாவது புரியுதா? கொஞ்சம் மனசில் நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வார்த்தை. அது என்ன செப்டம்பர் 5? செப்டம்பர் 5ன்னு சொன்னோன்னே யாருக்காச்சும் ஏதாவது ஞாபகம் வருதா? மாத கடைசி நாளா? ஆசிரியர்கள் தினம். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப அற்புதம். சித்திக் உஸ்மானி தான் சொன்னதா? ஆசிரியர்கள் தினம். நல்ல பதில். நீங்களா சொன்னீங்க. அவருக்கு பரிசு கொடுக்கலாம் நினைக்கிற நேரத்தில் வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே. அல்ஹம்துலில்லாஹ். செப்டம்பர் 5 ஆசிரியர்கள் தினம் நம்ம இந்தியாவில் கொண்டாடப்படுது, நமக்கெல்லாம் தெரியும். நான் சமீபத்தில் ஒரு குறிப்பு படித்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். ஜப்பானில் ஆசிரியர்கள் தினம் கொண்டாடப்படுறது கிடையாது. நான் இந்த பிள்ளைகளுக்காக இந்த செப்டம்பர் 5ஐ சொல்லுவேன். ஜப்பானில் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுவது கிடையாது. ஏன் அங்கே கொண்டாடுறது இல்லை அப்படிங்கிற டேட்டாவை படிக்க சொல்ல ஒரு விஷயம் நம்முடைய காதுக்கு வச்சு பாருங்கள். பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொள்வேன், பட்டம் வாங்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொள்வேன். உஸ்தாதுமார்களை எப்படி நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லிக்கொள்வேன். அப்போது ஜப்பானில் ஏன் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுறதில்லை அப்படிங்கிறத நேரடியாக போய் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒருத்தர் போயிருக்கிறாரு. போய் கேட்டிருக்காரு, ஏன் நீங்கள் ஆசிரியர் தினம் கொண்டாடுறதில்லை அப்படின்னு. அப்படி அங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டுட்டு அந்த புல்லட் ரயிலில் பயணிச்சிக்கிறாங்க 2 பேர். அப்படி உள்ளே போகும்பொழுது சரியான கூட்டம். இவரும் இன்னொருத்தரும் ஏன் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி போயிருக்காங்க. அப்படி போயிட்டுருக்க சொல்ல நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. 2 பேர் ஏறின உடனேட்டு எதுவுமே சொல்லப்படலை. அந்த 2 பேர் எழுச்சி அந்த 2 பேரையும் உட்கார சொல்லி அவங்களுடைய பாஷையில் அந்த குனிவாங்கல்ல, சியாமோ ஏதோ சொல்லி குனிஞ்சு உட்கார சொல்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. இன்னொரு மாலுக்கு கூட்டு போகிறாரு. மாலுக்கு கூட்டு போனால் நம்ம ஊரில் பொதுவாக விஐபிகளுக்கு சில லைன் இருக்கும், ஆண்களுக்கு சில லைன் இருக்கும், பெண்களுக்கு சில லைன் இருக்கும். ஜப்பானில் எல்லா மால்லையுமே ஒரு லைன் இருக்குது. அந்த லைனில் டீச்சர்கள் மட்டும்தான் அலௌடு. இந்த 2 பேர் எழுந்தாங்கல்ல, என்ன அப்படின்னா நேம் பேஜில் டீச்சர்னு போட்டுருச்சு, அவ்வளோதான். அதை பார்த்த உடனேட்டு ஜப்பானில் உள்ள அந்த 2 பேர்கள் பொதுமக்கள் எழுந்துச்சு உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டாங்க. அவர் சொன்னார், அந்த வரலாற்று ஆசிரியர், எங்கள் ஊரில் தனி நாளை வைத்து ஆசிரியர்களை கொண்டாடுவதில்லை, எங்களுடைய ஆசிரியர்கள் எங்கே சென்றாலும் அவர்களுக்கு கொண்டாட்டம் தான் அப்படிங்கிறத அந்த இடத்துல பதிவு செஞ்சார். ஆச்சரியப்பட்டு போனோம். இன்றைக்கும் அதான் டேட்டா. ஜப்பானில் ஆசிரியர்கள் தினம் கிடையாது. ஆனால் ஒரு ஆசிரியராக இருந்தால் அவரை மதிக்காத எந்த இடமும் ஜப்பானில் கிடையாது. ஆசிரியர்கள் நீங்கள் அப்படி வைத்து கொள்ள வேண்டும். இன்று விழா கதாநாயகர்களாக உங்களை உருவாக்கியிருக்கிறார் என்றால் அந்த ஆசிரியர்களை நீங்கள் என்றுமே மறந்துவிடக்கூடாது. பல கோபங்கள் இருக்கலாம், பல வருத்தங்கள் இருக்கலாம், ஓதக்கூடிய காலம், அதெல்லாம் பிள்ளைக்கு தாய் சொல்லக்கூடிய அந்த ஒரு அறிவுரையாகத்தான் இருக்கும். முஸ்தபா மஸ்லி ஹஸ்ரத் அவர்கள் சொல்லும் பொழுது கூட உஸ்தாதுமார்களை ஞாபகப்படுத்தி பேசினாங்க.
உண்மையிலே அப்படித்தான். நாம் கற்றுத்தந்த உஸ்தாதுமார்களை ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். அந்த மதரசாவை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களை ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று கூட தலைவர் நம்முடைய நவரம் ஷஹாப் காக்கா சொன்னாங்க, இவ்வளோ கம்மியாக மசரையில் வந்துட்டாங்களே, எல்லாரும் வந்திருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்தோட ஆசையோடு சொன்னாங்க. அப்போ என்ன அப்படின்னா, இந்த மன்பூசலா அரபிக் கல்லூரி 50வது பொன் விழாவை காணுகிறது என்றால் அது நம்மளுடைய பெருமை என்பதை தாண்டி நமக்கு சில கடமைகள் இருக்கிறது. அந்த மதரசாவுக்கு என்றுமே நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நன்றியை வெளிப்படுத்துவதில் பல விஷயம் இருக்கிறது. குறைஞ்சபட்சம் வந்து நேரடியாக வந்து துவா செய்வது பெரிய நன்றி. உஸ்தாத்மார்களை எப்போதும் மறந்து விடாதீங்க, தெரியுதுங்களா? சுல்தான் இப்ராஹிம் எங்க உஸ்தாத்மார்கள் மறந்து விட. ஏன் சுல்தான் இப்ராஹிம் சொல்லணும்னா சர்க் கிளாஸுடைய பையன், அதனால் சொல்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். செப்டம்பர் 5 விட கிடச்சிட்டு. அது என்ன சிசிடிவி கேமரா? பொதுவாக சிசிடிவி கேமரான்னு சொன்னாலே பயமாக இருக்குது. நீ எதுவும் தப்பாலாம் நினைக்க வேண்டியாம். சிசிடிவி கேமராவில் ரெக்கார்டான, நான் இன்ஷால்லாஹ் கரெக்டாக குறிப்பிட்ட டைமில் முடிச்சுடுவேன். சிசிடிவி கேமராவில் ரெக்கார்டான ஒரு நிகழ்ச்சி, அது எவ்வளோ ஒரு அற்புதமானது. இது நான் குறிப்பாக ஆலிம்களுக்கு சொல்லிக்கொள்வேன், இளைஞர்களுக்கு சொல்லிக்கொள்வேன், எனக்கும் சொல்லிக்கொள்வேன். நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த சிசிடிவி கேமரா ஒரு அற்புதமான சாட்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய உம்மத்து இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்காக. சிசிடிவி கேமராவில் என்ன அப்படின்னா, ஸ்பெயினில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ஃபேஸ்புக்கில் சமீபத்தில் பார்த்தேன். ஒரு பெக்கர் பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஐ ஆம் எ பிளைண்ட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படிங்கிற ஒரு போர்டோட, நான் கண்ணு தெரியாதவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு போர்டை வச்சுட்டு அவன் நின்று பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். என்னது இதில் வந்து துட்டில் தட்டு விழுதாச்சே, தட்டில் துட்டு விழுது. துட்டில் தட்டு விழுந்தாலும் தட்டில் துட்டு விழுந்தாலும் வார்த்தை சபக் லிசான் அப்படி எல்லாத்துக்கும் ஏற்படுறது தான். எங்கள் கேஎஸ் மசலை கூட ஓதுற காலத்தில் ஒருக்கு வந்து நாங்கள் மேலே உட்காந்துருக்க சொல்ல, அந்த ஜன்னலை திறந்துன்னுட்டு காற்று அழகாக வந்துச்சு, தூக்கம் அப்படி வந்துச்சு. அவர் சொல்கிறாரு, சே சூப்பம் தூக்கராக வருது அப்படின்னு சொன்னார். அதனால் சபக் லிசான் எப்படி. அப்போ தட்டில் 1 2 அப்படி அந்த டாலரில் அந்த காயின்ஸ் விழுது. சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் ஆகுது. ஒரு 18 வயது பெண் பிள்ளை, காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை அந்த பக்கம் கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆகி போன பிள்ளை என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த போர்டை பார்க்குது, ஐ ஆம் பிளைண்ட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படிங்கிற வார்த்தை. வேகமாக அது போச்சு, தன்னிடத்திருந்த லிப்ஸ்டிக்கால் அதில் வேகமாக எழுச்சி அது வந்து கேமராவில் காட்ட மாட்டேங்கிறாங்க. அந்த போர்டை வச்சுட்டு அது வாட்டில் போயிட்டு, அது போன கொஞ்ச நேரத்தில் அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா துட்டு கொட்டுது. அப்படின்ட்டு துட்டு கொட்டுது. டாலராக விழுது, காயின்ஸாக விழுந்தது, இப்போ வந்து ரூபாயாக விழுது. ஆச்சரியம். சிசிடிவி கேமராவில் அந்த வார்த்தை தெரிய மாட்டேங்குது. அந்த பிள்ளை எதை ஒன்று எழுதிச்சு போச்சு. அதுக்கப்புறம் நிலைமையே மாறி போயிடுச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அதை காட்டுறான் சிசிடிவி கேமராவில். அந்த பதாகையை எடுத்து காட்டும் பொழுது சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அற்புதமான ஒரு படிப்பினையை அந்த பிள்ளை எழுதிட்டு போயிருக்கு. என்ன தெரியுமா எழுதிருந்துச்சு? ஐ ஆம் பிளைண்ட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. முதல்ல எழுதப்பட்ட வாசகம், நான் குருடன் எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு பதிலாக அந்த பக்கம் திரும்பி, இட் இஸ் எ பியூட்டிஃபுல் டே பட் ஐ கான்ட் see it அப்படின்னு எழுதிருச்சு. இந்த நாள் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது, ஆனால் என்ன செய்ய, என்னால் அதை பார்க்க முடியவில்லை என்று அதுக்கு அர்த்தம். இந்த வார்த்தையை பார்த்தவொடனே பார்க்குற எல்லாருமே தங்கள்கிட்ட எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டாங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கொஞ்சம் மாற்றி யோசித்தால் இளைஞர்களும் வாலிபர்களும் படித்தவர்களும் சமூகத்தில் உள்ள இருக்கக்கூடிய ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய யாரையும் தூக்கி விடலாம் என்பதற்கு இந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்டான இந்த காட்சி ஒரு அற்புதமான ஒரு அடையாளம். செப்டம்பர் 5 முடிஞ்சு போச்சு, சிசிடிவி கேமரா முடிஞ்சு போச்சு. ஷாஜஹான் அப்படின்னு சொல்லி நிறுத்தியிருக்கேன். நீங்கள் கவுன்சிலர் ஷாஜஹான் நினச்சிடக்கூடாது, காக்கா வரல. இது வந்து சமூகத்திற்கு நான் சொல்லக்கூடிய செய்தி, நிறைவாக சொல்லுவேன், ஏன்னா கோட்டை இழுக்கிறதுக்கு முன்னாடி போயிடணும். ஷாஜஹான் வரலாறுகளை படிக்க வேண்டும். இன்று நாம் இருக்கக்கூடிய இந்தியாவில் நம்முடைய வரலாறுகள் எல்லாம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வக்ஃபு சொத்து விஷயமா வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பதைக்கிறது. அல்லாஹ் வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பானாக, உயர்ந்த அவனுடைய எல்லா சின்னங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த 50வது பொன்விழா ஆண்டிலே நாங்கள் துவா செய்கிறோம், இந்திய முஸ்லீம்களும் உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லீம்களும் நிம்மதியாக வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. மன்னர் ஷாஜஹானை பற்றி, நான் வரலாற்று மன்னர் முகல் மன்னர் தான் சொல்கிறேன், மன்னர் ஷாஜஹானை பற்றி எவ்வளவு தவறாக
இந்திய வரலாறு எழுத முடியுமோ அவ்வளோ எழுதியிருக்காங்க, அப்படி தானே? நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன், யார் என்ன தவறுனான்னு சொல்லிட்டு போட்டுங்க, ஆனால் நாம் சரியாக இருந்தோம் என்றால் ஒரு நேரம் இல்லை என்றால் இன்னொரு நேரத்தில் அல்லாஹு தாலா நம்மை தவறாக நினைத்தவர்கள் முன்னால் நம்மை உயர்த்தி காட்டுவான். இந்த விஷயத்தை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கள் கணவன் மனைவி தான், மனைவி நம்மளை தப்பாகவே பார்த்துட்டு இருக்கா, நீங்கள் செய்கிறத கரெக்டாக செஞ்சிட்றீங்க, அவங்களுக்கு உழைச்சி போடுறது, அவங்களுக்கு உண்டான இது, ஏன்னா பட்டு புடவை இல்லாட்டா கூட ஒரு சாதாரண துட்டு கொடுத்து எடுக்கிற புடவை, எப்படியோ ஒரு நேரம் இல்லை என்றால் ஒரு நேரம் அந்த மனைவி கல்பிலே அல்லாஹு தாலா உங்களை பற்றி உயர்வை போடுவான், கணவன் கல்பிலே மனைவி பற்றி உயர்வை போடுவான், பிள்ளைகள் மனதிலே பெற்றோர்களை பற்றி உயர்வை போடுவான், பிள்ளைகளுடைய ஆசிரியர்களுடைய மனதிலே பிள்ளைகளை பற்றி உண்டான உயர்வை போடுவான். என்ன அப்படின்னா நாம் செய்கிறத கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த பாடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தது, அல் குர்ஆன் ஷரீஃப் கற்றுத்தந்தது, ஆலிம்களுக்கும் சொல்லிக்கொள்வேன், எனக்கும் சொல்லிக்கொள்வேன். நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் சரியாக, அவர் பார்க்கிறார் இவர் பார்க்கிறார் அப்படி இல்லாமல் நாம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நேரம் இல்லாவிட்டால் ஒரு நேரத்தில் அல்லாஹு தாலா யார் நம்மை தவறாக நினைத்தார்களோ அவர்கள் முன்னால் உயர்த்தி பிடிப்பான் என்பதற்கு மன்னர் ஷாஜஹான் ஒரு அற்புதமான அடையாளம். ஷாஜஹானை பற்றி தாஜ்மஹால்னு சொல்லுவாங்க, லவ்வர்ஸுக்கு பளிங்குகள் கட்டினேன்னு சொல்லுவாங்க, இறந்த பொம்பளைக்கு கட்டினவர்னு சொல்லிட்டு வரலாறு தவறாக பேசுகிறது. இத்தனை படித்த ஷாஜஹானை பற்றி ஆதாரபூர்வமான ஒரு வரலாற்று ஆசிரியர் மாற்று மத சகோதரி எழுதிய ஒரு வாசகம் படித்து பார்த்து ஆச்சரியப்பட்டு விட்டேன். அவர் சொல்கிறாரு, வரலாற்றில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயதை கணக்கிட்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல் எதுவும் தெரியுமில்ல? எதுங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசு எத்தனை? 63. டில்லி ஜாமியா மஸ்ஜித் இருக்குல்ல, நபியுடைய வயதை கணக்கிட்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல் அது. 4 பக்கம் 63 படி இருக்கும். உடனே நீங்கள் நினைக்கலாம், சும்மா போய் சொல்லாதீங்க, நான் போய் பார்த்தேன், அப்படிலாம் இல்லை. ஆக்கிரமிப்பால் பல படிகள் அது ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் 4 பக்கம் பார்த்தீங்கன்னா 63 படி இருக்கும். அதற்கு மேலே மன்னர் ஷாஜஹான் அதை கட்டிட்டார். கட்டி முடித்ததுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதுதான் முக்கியமானது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாலிகானதிலிருந்து விவரம் தெரிஞ்சதிலிருந்து எவர் ஒருவர் 5 வக்து தொழுகையை கலா செய்யவில்லையோ, பாலிகானதிலிருந்து விவரம் தெரிந்ததிலிருந்து வயதுக்கு வந்ததிலிருந்து எவர் ஒருவர் 5 வக்து தொழுகையில் எதையும் கலா செய்யவில்லையோ, கரெக்டான நேரத்தை தொழுதுட்டாரோ, அதுவும் இன்னும் சொல்லார், இமாம் ஜமாத்தோடு யார் தொழுதாரோ அவர்தான் இந்த பள்ளிவாசலை திறந்து வைத்து இமாமத் செய்ய வேண்டும் என்று அவருடைய ஷேக் சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. கூட்டத்தில் அறிவிப்பு செய்யப்படுது. சுப்ஹானல்லாஹ். இப்போ ஏண்டையெல்லாம் கேட்டிங்கன்னா பல சமயத்தில் கலாவாயிருக்கு, உண்மையை ஒத்துக்கிறணும். நம்ம யாருமே அப்படி சொல்ல முடியாது. அது பக்கத்தில் வந்துட்டாக மன்னர் ஷாஜஹான் சொல்கிறாங்க, அறிவிப்பு செஞ்சாச்சு, கூட்டத்துலேருந்து யாருமே வரல, இப்போ தொழுவு சாணும், லொஹருடைய டைமும், யார் தொழுவிக்க போகிறா, என்ன செய்கிறது, இப்படி ஒரு அறிவிப்பு எழுந்துட்டு அப்படின்னு சொன்னோடனே மன்னர் ஷாஜஹான் எழுந்துட்டு அந்த இடத்துல பேசுகிறார், அல்லாவின் மீது சத்தியமாக நான் வயதுக்கு வந்ததிலிருந்து இதுவரை எந்த வக்தையும் கலா செய்தது கிடையாது, இமாம் ஜமாத்தை விட்டு நான் தொழுததும் கிடையாது, இதை நான் யாருக்கும் வெளிப்படுத்தக்கூடாது என்று நினைத்திருந்தேன். ஆனால் என்னுடைய ஷேகுடைய உத்தரவு இன்று வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது. எனவே நான் இமாமத் செய்கிறேன் என்று டில்லி ஜாமியா மஸ்ஜினுடைய அன்றைய இமாமத் தொழுகையை மன்னர் ஷாஜஹான் நிறைவேற்றினார் என்பது ஆதாரபூர்வமான செய்தி. எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போ வரலாற்றையும் படிக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்களுடைய வரலாற்றை படியுங்கள், எல்லோருக்கும் சொல்லிக்கொள்வேன். ஆக 3 விஷயம். செப்டம்பர் 5 ஆசிரியர் தினத்தை நன்றாக கொண்டாடுங்கள். சிசிடிவி கேமராவில் பார்த்த காட்சி, பிறருக்கு உதவி செய்யக்கூடியதை எப்பொழுதுமே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதையெல்லாம் தாண்டி நம்முடைய சந்ததிகளுக்கு நம்முடைய மூதாதையருடைய வரலாற்றை கற்றுக் கொடுங்கள். நிச்சயமாக கியாமத் நாள் வரை இந்த இந்தியாவில் இஸ்லாம் உயர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு அல்லாஹு தாலா இந்த 50வது பொன்விழா ஆண்டிலே நாங்கள் செய்யக்கூடிய துவாவை கபூல் செய்து அல்லாஹு தாலா இந்தியாவில் மாத்திரமல்ல உலகம் முழுவதும் இஸ்லாத்தை உயர்த்தி கொண்டே இருப்பானாக. எங்கள் பெருமானுடைய புகழை உயர்த்தி கொண்டே இருப்பானாக. அவருடைய பரக்கத்தை ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பானாக என்ற நல்ல துவாவோடு அருமையான வாய்ப்பை தந்த அத்தனை உள்ளங்களுக்கும், குறிப்பாக இந்த மன்போஸ்லா அரபிக்களுடைய நிர்வாக பெருமக்களுக்கும், உஸ்தாது பெருந்தைகளுக்கும், ஆசிரியர்களுக்கும், நாசிர் ஹஸ்ரத் அவர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் ஃபித்தாரின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.